சிஏ அப்டேட் சேனல்லேருந்து எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. எல்லா சிஏ ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்டுமே உங்களோட எக்ஸாமுக்காக ரொம்ப ஸ்பீடாக இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நான் நிறைய சிஏ ஃபவுண்டேஷன் ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அது உங்களுடைய ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம சேனலை விசிட் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலினுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ நம்மளை சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸாமில் கேஸ் ஸ்டடி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எப்படி எஃபெக்டிவாக ப்ரெசென்ட் பண்ணுறது அண்ட் எப்படி வந்து ஒரு கேஸ் ஸ்டடினுடைய ஆன்சர் சைஸ் எவ்வளோ இருக்கணும் அண்ட் அதை எப்படி டைம் மேனேஜ் பண்ணி எழுதுறது, இந்த 3 திங்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் நாலேஜை கெயின் பண்ணுறதுக்காக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து கேஸ் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன் லெவலுக்கு செக்ஷன் நம்பர் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. உங்களுக்கு செக்ஷன் நம்பர் வந்து ரொம்ப ஷியோராக தெரிஞ்சால் மட்டும் போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுட்டு, அதாவது எய்தர் ஆரில் செக்ஷன் 2 or 3 அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் தான், கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுறது அந்த செக்ஷன் நம்பரை விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு செக்ஷன் நம்பர் போடாததுனால மார்க் இது குறைக்க போகிறது கிடையாது. பட் அது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு உங்கள் மேலே ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷனை வந்து பேப்பர் எவாலுவேட்டர் க்ரியேட் பண்ணணும். அவ்வளோதான். அது தவிர்த்து அதுக்கு மார்க் அலோகேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ பெட்டர் நீங்கள் செக்ஷன் நம்பரை விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நான் ஆன்சரை வந்து ஆக்சுவலாக 4 பார்ட்டாக நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து கன்சர்னடு ப்ரொவிஷன், அது வந்து உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா, டெஃபினிஷன்ஸ் அது எழுதுறது. செகண்ட் வந்து ஃபேக்ட் ஆஃப் த கேசஸ், அது வந்து கொஷினையே நீங்கள் சம்மரி பண்ணி எழுதிடணும். நெக்ஸ்ட்டு வந்து ரிலேட்டட் கேஸில் இது ஹோலாக ஆப்ஷனல் தான். லாஸ்ட்டாக வந்து கன்க்ளூஷன். இந்த 4 ஸ்டெப் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட் நம்ம ப்ரொவிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ப்ரொவிஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த வேர்டிங்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரொவிஷன் அந்த பார்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு செக்ஷன் நம்பர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல எப்படி அது எழுதணும் அப்படின்னா, ஆஸ் பர் தி செக்ஷன் 2 ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு செக்ஷன் நம்பர் தெரியல அப்படின்னா இப்போ நான் கீழே ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த 5 டிஃப்ரெண்ட் வேஸை நீங்கள் யூஸ் பண்ணி வேறு வேர்ட்ஸ் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரொவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொவிஷன்ன்றது வந்து உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய டெஃபினிஷன் தான். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, டெஃபினிஷன் நீங்கள் எழுதுவீங்க, பட் புக்கில் இருக்கக்கூடிய சேம் வேர்ட்ஸை டிட்டோ பண்ணுன்றது நீட் கிடையாது. அந்த டெஃபினிஷனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு மீனிங் நீங்கள் க்ரக்ஸாக எடுத்து எழுதுவீங்க இல்லையா, அதுதான் வந்து ப்ரொவிஷனாக நீங்கள் எழுதணும். டிட்டோவாக எழுதணுன்ற நீட் வந்து கிடையாது. செகண்ட் வந்து ஃபேக்ட் ஆஃப் த கேசஸ். எக்ஸாமில் நிறைய டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய பார்ட் வந்து என்ன சொல்வேன்னா ஃபேக்ட் ஆஃப் தி கேசஸ். ஏன்னா நீங்கள் வந்து ஹோல் கொஷினையுமே நீங்கள் வந்து எடுத்து எழுதுறீங்க. ஸோ நீங்கள் எப்போ வந்து ஹோல் கொஷினுமே எடுத்து நீங்கள் இந்த ஃபேக்ட் ஆஃப் த கேசஸ் எழுதுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டைம் பத்தாது. நம்ம ஸ்கூல் லெவல்லாம் வந்து படிச்சிருப்போம், சம்மரி நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷில் வந்து படிச்சிருப்போம். ஸோ அதுதான் நீங்கள் இங்கே வந்து அப்ளை பண்ணிக்கணும். வெறும் க்ரக்ஸ் ஆஃப் தி, அதாவது உங்களோட ப்ரொவிஷனுக்கும் அண்ட் உங்களுடைய கன்க்ளூஷனுக்கும் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்து இந்த ஃபேக்ட் ஆஃப் த கேஸில் வந்து எடுத்து எழுதுங்க. ஹோல் கொஷினுமே நீங்கள் எடுத்து எழுதணும் அப்படின்ற நீட் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டட் கேஸ்லாம். இந்த ரிலேட்டட் கேஸில் வந்து இப்போது கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டடிக்கு வந்து ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு கேஸ் ஸ்டடி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதனுடைய ஹிண்ட்டு மட்டும் எடுத்து எழுதுங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போது கேஸ் ஸ்டடிக்கான நேம் எடுத்து எழுதிட்டு அதில் வந்து அதில் என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அது கீழே வந்து ஒரு கன்க்ளூஷன், அந்த இஷ்யூ ஒரு 3 லைன்ஸ் அண்ட் கன்க்ளூஷன் வந்து ஒரு 3 லைன்ஸ் எழுதுனா போதும். இதே நீங்கள் டீட்டெயிலாக 1 பேஜ் உட்காந்து எழுதணுன்ற நீட் கிடையாது. ஸோ ரிலேட்டட் கேஸில் வந்து ஹோலாக ஆப்ஷனல் தான். இது உங்களுடைய ஆன்சரை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு அண்ட் அந்த கன்சிஸ்டன்சியை கொண்டு வரதுக்கு தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நீங்கள் இந்த ரிலேட்டட் கேஸில் வந்து கொஷினில் கொடுத்துருக்குற அந்த ப்ரொவிஷன் அண்ட் ஃபேக்ட் ஆஃப் தி கேசஸோடு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் கன்க்ளூஷனல் தான், அந்த ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்கு தான் நம்ம இந்த ரிலேட்டட் கேஸில் போகிற இது ஹோலாக ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன் வந்து நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த 3 வேஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கன்க்ளூஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அகெயின் கன்க்ளூஷனை வந்து ஆஸ் பர் த ஆக்ட் அப்படின்றது எழுதுறது உங்கள் விஷ் தான். நீங்கள் அப்படி கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த லைட் ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஹெல்ட் தேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கன்க்ளூஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். கன்க்ளூஷன் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எழுத ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட அசம்ஷன் எல்லாமே அந்த கன்க்ளூஷனில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. கன்க்ளூஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நம்ம 3 ஸ்டெப் பார்த்தாச்சு. ப்ரொவிஷன்ஸ் வந்து நீங்கள் புக்கில் என்ன மீனிங் படிச்சிருக்கீங்களோ அந்த மீனிங், வாட் இஸ் த ப்ரொவிஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆஃபர் பற்றி உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி வந்திருக்குன்னா வாட் இஸ் ஆஃபர்,
அண்ட் அக்செப்டன்ஸ் பற்றி வந்திருக்குன்னா வாட் இஸ் அக்செப்டன்ஸ், அதாவது அந்த கன்க்ளூஷனுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய டெஃபினேஷனை தான் நம்ம வந்து சேம் வேர்டிங்ஸ் இல்லாமல் உங்களோட ஓன் வேர்ட்ஸ் அப்ளை பண்ணி நம்ம எழுதுறது. நெக்ஸ்ட் வந்து ஃபேக்ட் ஆஃப் தி கேசஸ், வெறும் சம்மரி, வெறும் க்ரக்ஸ், உங்களுடைய கன்க்ளூஷன் அண்ட் ப்ரொவிஷனுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் எடுத்து ஃபேக்ட் ஆஃப் தி கேசஸில் எழுதுறது. நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டட் கேஸில் இது ஹோலும் ஆப்ஷனல், இது அபவுட் ஒரு 6 to 8 லைன்ஸ் வர மாதிரி எழுதிக்கோங்க. இதில் உங்களோட டைமை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் லாஸ்ட் மினிட்ல ஒரு கேஸ் ஸ்டடி நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, அதில் எனக்கு வந்து ரிலேட்டட் கேஸ்லாம் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னா, நான் பெட்டராக உங்களுக்கு ஒரு சஜஸ்ட் கொடுக்குறது என்னென்னா, கண்டிப்பாக இந்த ரிலேட்டட் கேஸில் பார்ட்டை விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட் கொஷின் உங்களுக்கு ரொம்ப டைம் ஷார்ட்டேஜாக இருக்கிறப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கொஷினுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அந்த டைம் வந்து ரிலேட்டட் கேஸில் விட்டுறது வந்து ரொம்ப சஜஸ்டட். லாஸ்ட்டாக வந்து கன்க்ளூஷன். ஸோ அவ்வளோதான். இதை வந்து கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ணி எழுதுங்க. ப்ரொவிஷனுக்கு வந்து எப்போயுமே வந்து நீங்கள் டீட்டெயிலாக எழுதணும். அண்ட் ஃபேக்ட் ஆஃப் தி கேசஸ் தான் நிறைய டைம் கன்சியூம் பண்ணும். தென் ரிலேட்டட் கேஸ்லால் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தென் லாஸ்ட்டாக கன்க்ளூஷனில் தான் நீங்கள் டீட்டெயிலாக எழுதணும். உங்களோட எல்லா அசம்ஷனுமே அந்த கேஸ் ஸ்டடியில் நீங்கள் என்னென்ன அசம்ஷன்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாமே நீங்கள் அந்த கன்க்ளூஷனை தான் கொண்டு வந்து, இந்த கன்க்ளூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களோட அசம்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அண்ட் பாயிண்ட்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸோட ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து CA ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இன்க்ளூடிங் டெலகிராம் சேனல். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.